பேசாம வா, ரைடு ஓவர். இப்பத்தே 2 பேரும் உள்ள போயிருக்காங்க. ஓ, நீ போயில வந்துமா? சரி சரி. அதுக்கு தான் உன்னை சொன்னேன், தேன் முட்டையை திண்டுட்டு சட்டி வைக்க பயிர சொன்னா சரி, நீ பசரை பிடிக்கிட்டு சொன்ன. அப்பா இருக்காருல்ல, பயப்படாத. இப்பத்தே ஊசி போடுறேன். அப்பாவுக்கு தான் சின்னம்மாவை கேட்டது. அப்ப நீ தெரிஞ்ச நீ சொல்லு. அப்பா கல்யாணம் பண்ணும் போதே அரவிந்த் டி செல்வா ஒயிடு போட்டது. அப்பதான் டோனி வந்த நேரம். அப்ப நீயே பேசு, விளக்கம் சொல்லுவில்ல. அப்பா பொண்ணு வாக்கும் போதே அப்பா அட்டைப்பூச்சி கடிச்சது. நீ போப்பா. அப்பதான் சின்னம்மா சுண்ணாம்பு வைக்கும் போதே சின்னம்மாவை சின்னம்மாவை நீங்க எது போகணும். நக்கல் பண்றியா? அப்பதான் அம்மா மாசமா இருந்தது. பொண்ணே வாங்கலையா? உங்க அப்பாவுக்கு கல்யாணமே ஆகலையா? அப்படி கல்யாணம் ஆகலன்னு சொல்லும் போதே அப்படி விடுன்னு சொல்லும் போதே அப்பா விட்டது. இந்த இடத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லையே. அதைத்தான் நான் கேட்கிறேன். இந்த இடத்துக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்களை நான் பார்த்துருக்கேன். என்னையே பார்த்துக்க முடியாது. போன சித்திரத்துல அவள தண்ணி பிச்சு எடுக்கும் போது தோப்புறையோட ஆத்துக்குள்ள விழுந்திய. நீ யார சொல்ற? நான் யாருன்னா தண்ணி பிச்சு எடுக்கிற ஆள் மாதிரி. அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா வஸ்து. அப்ப உடம்பு நீ அவசாரியா போலாம், குச்சிக்காரியா போலாம். ரைடு வராது எங்க ஊர்ல. அப்படியா? இதெல்லாம் என்ன பேச? நீ யாரோட தைரியத்தை பேசிக்கிட்ட? எங்க அண்ணன் தான். என்ன பண்ற? மதுரை கவர்மெண்ட் கக்கூஸ் எப்படி பிளான் போடலாம்னு வர. அப்ப அவர் என்ன வந்தாரு போனாரு என்ன ஒண்ணும் புரியல. பயமுறுத்துறாரு. 15 ரூபா சம்பளத்துக்கு வருவேன். அப்படியா? இன்னும் 2 தடவை வருவேன். ரவுண்டா 100 ரூபாய்க்கு வருவேன். என்ன கேட்டியல? இடத்துக்கும் மொத்தம் சம்பந்தம் இல்லை. என்ன கேட்டியல? இருக்குல்ல. இப்ப நான் கேக்குறேன், இது என்ன இடம்? என்னது? ஏற்கனவே 80 பேர்த்த கடிச்சிருக்காங்க. மனநோயாளி மாத்திரை ஓடல. ஒரு மாத்திரையை விட்டுட்டு வந்துட்டேன். அது உங்ககிட்டதான் இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைச்சேன். பின்றீங்களா? ஏற்கனவே குசோல பண்ணீங்களா? இது என்ன மரியாதை கேட்கிறேன். யாருக்கு சளி மாத்திரை வேணுமா? ஏன் வச்சிருக்கியா? நீ முன்ன மருத்துவரா? 2 மாத்திரை ஒரு ஊசி இருக்கு, வேணுமா? அது கூட தெரியாம இருக்கேன். பேக்கில் வச்சிருக்கேன் சாமி. உங்ககிட்ட 2 மாத்திரை ஒரு ஊசி எங்கேயுமே பயன்படாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆமா, உங்களுக்கு தானே தெரியும். உங்களுக்கு தானே தெரியும். நீங்க தானே பார்க்க. எனக்கு மட்டும் இல்லையா, இவருக்கு உங்க தம்பிக்கும் தெரியும். ஆமா, அழுகிட்ட இது என்ன இடம்? கை எடுத்துட்டு பேசுவேன். குளிர் தாங்க முடியல முந்தைக்கு. உன்னை வர சொல்லவே இல்லையா? குளிர் தாங்க முடியலையா? அவ வசனத்தை யோசிச்சு பேசுறாங்க. நான் கேட்கிறேன், இது என்ன இடம்? கலை முறை எப்படி பேசுவோம்? இது என்ன? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். அதை கேட்காத அறிவு. வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். வேலிமலை சாரலுக்கு உண்மையான வேற சொல்லு. வேள்வி மலை சார். வேள்வி என்றால் என்ன? யாரை யார் நடத்துவா? செங்கல்ல இருக்கிறாங்க. நீ புத்தகத்தை படிச்சதெல்லாம் சொல்லாத. காரணத்தை மட்டும் சொல்லு. முனிவர்கள். முனிவர் என்னை போன்ற உங்களை போன்ற முனிவர் கிடையாது. நீங்க யாரும் நடத்த மாட்டீங்க. நீங்க நெய் பாக்கெட் வைப்பீங்க. நெய் பாக்கெட் தெரிவிக்கிறது யாரு? அது ஒண்ணுதான்டா செய்யல. கேட்க வேண்டியது இப்பதான் கேட்கணும். கதையின் முறைப்படி என்ன? வேள்விமலை சாரல். வேள்வி என்றால் யாகம். என்னை போன்ற முடிவுள்ள யாகம் நடத்தியதுனாலதான் வேள்விமலை சாரல் அப்படின்னு பேருது. ஆனா
கதைக்கு அப்பா இருக்கட்டும், உங்க ஊர் எந்த ஊருங்க? கதைக்கு அப்பா இருக்கட்டும். எங்க ஊரு மருதமுடி. 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 உங்க ஊர் எந்த ஊருங்க? கதைக்கு அப்பா இருக்கட்டும். கள்ளிசேரி. கள்ளிசேரி. இப்ப கதைக்கு உள்ள வருவோம். இது என்ன இடம்? 2 ஊரையும் கேட்டீங்களே, இந்த சாவியா போனதுக்கு லோன் தரீங்களா? நல்லா இருக்கிறது லோனு நல்லா தானே இருக்கியா, அப்புறம் லோனு இல்லக்கா நட்டு விளையாம போச்சுட்டு லோனு கேக்குறேன். அது போய் இது என்ன இடம்? ஏய் எத்தனை சொல்றது? பொறுமசாமி இன்னும் கொஞ்ச நேரத்துல காசு வாங்குறேன் சாமி. பொறுமசாமி இங்க சார்ஜ் வேடிமலை சாரம் சொல்றீங்க. வேடிமலைக்கு உண்மையான பெயர் எனக்கு தெரியுமா? நீ சொல்ற தெரியும்ன்றத ஏன் கேக்குற? தெரியாதா? இல்ல தெரியும்ல, இதுக்கு தெரியும். மதுரைக்கு எப்படி போகணும்னு வழி தெரியும்ல, போகல அப்படியே அது எப்படி எப்படி இல்லங்க. சரி, அப்ப எனக்கு தெரியாத கேக்குறேன். எனக்கு தெரியாத உங்களை கேக்குறேன். கேட்டு பாருங்க என் தம்பி சிங்கத்தில கேட்டு பாரு. புரிஞ்ச ஓட்டதான். சரி, எனக்கு தெரியல. அதுக்கு நீங்க பேர் சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க. இந்த இடத்துக்கு தலைவன் யாரு? முருகப்பெருமான். ஆமா, முருகப்பெருமான் தானே. முருகப்பெருமானுக்கு உண்மையான பெயர் என்ன? தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியல, நீ சொல்லு. தெரியாத கேட்டு நீ என்ன செய்ய போற? நான் தெரிஞ்சதை கேட்டோம்னாக்கா தெரிஞ்சுக்கிட்டு எதுக்கு இருக்கிறேன்ற, தெரியாத கேட்டோம்னா தெரிஞ்சு என்ன பண்ண போறேங்கிற. முருகனுடைய உண்மையான பெயர்கள் கந்தன், கதம்பன், கார்த்திகேயன், சிவபாலன், செந்தூர் வடிவேலன், பழனி ஆண்டி. நான் அதெல்லாம் கேட்கல. கேட்கலையா? இந்த இடத்திற்கு இந்த இடத்துக்கு ஓம் பேர் குறிஞ்சி நில கடவுள் முருகப்பெருமான். ஆமா, முருகப்பெருமானுக்கு குறிஞ்சி நிலத்துக்கு உண்மையான பெயர் என்ன? அதான் நான் கேட்டேன். அதுதானே நம்மள்தே. நம்மள்ட்ட கேக்குறாரு சொல்லு. அதான் நம்மள்தே. நம்மள்ட்ட கேக்குறாரு சொல்லு, தெரியலன்னு சொல்லு. செந்தூர் முருகனுடைய அருளோடு செந்தூர் கிளம்ப வேண்டாம், திருச்செந்தூர் போவனா எனக்குனா சொல்றான்றாரு. இங்க விளையாட சொல்லு. இந்த மலையில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த முருகப்பெருமான் குறிஞ்சி நில முருகப்பெருமானுக்கு என்ன பெயரு? குறிஞ்சி நில முருகன். முருகன்னு சொல்லியாச்சு, அப்படி ஏன் போட்டு அப்பா தெரியாது. தெரிஞ்ச நாங்க 4 ரசம் கொட்டையை போட்டு ஆடிக்கிட்டு வந்துருக்கோம். கட்டையத்தை என்ன தெரியுமா? ஏன் எங்களை அண்ணா அதிகப்படுத்த. சரி, மாயவண்ணா யாரு? மாயவண்ணா அவர்லாம் எனக்கு தெரியாது. சரி, சேயவண்ணா யாரு? ஏய் எதுங்க என்ன மாயோன் என்பவன் கண்ணன். கண்ணனா? கண்ணன் கிடையாதுயா. காசு சம்பளம் வாங்க நினைக்கிறேன். சரி சரி, நான் கேள்வி கேட்காது. கேள்வி அந்த பையன் இருக்கணும். காலையில சும்மாதான் போவேன். அப்ப கேள்வி கேட்டா காலையில சும்மாதான் போவேன். சரி, நான் கேட்க மாட்டேன். கேள்வி கேட்க மாட்டேன். பேச்சுக்கென்று பிறந்தவர்கள் தாங்க. நாங்க ஒரு சம்சாரி, நீங்க சாமியார். பேச்சுக்கு பாட்டுக்கு நாரதன், சொல்லுக்கு அகத்தியர், பாட்டுக்கு நாரதன், வில்லுக்கு விஜயன். ஆமா, வில்லுக்கு விஜயனா? வில்லுக்கு விஜயன் யார் சொன்னது? என்னடா இது என்ன செட்டப் பண்ணிருக்கேன்? மது என்று பெயர் வர்றது காரணம் என்ன? என்னது மது என்று பெயர் வர்றது காரணம் என்ன? எங்களை தெரிஞ்ச எழுத்து நாங்க நம்மள இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்துற நீ துணிஞ்சிட்டே சிங்கா. மது என்று பெயர் வருவதற்கு காரணம் என்ன? அதானே. மது அப்படிங்கிறது எத்தனை எழுத்து? தெரியாதா? ஒரு அறிவியல் கேட்கிறேன். மது அப்படிங்கிறது 4 எழுத்தியா? தெரியும் எங்களுக்கும். அதை சொல்ல வேண்டிய நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? அப்ப நீ எதுக்குதான் வந்த? நாங்க புடுங்கிறதுக்கு வந்திருக்கோம். களை விடுங்க, களை விடுங்கிறதுக்கு வந்திருக்கோம். சரி, மது சரி, மது அப்படிங்கிறது தெரியலங்க. நீங்க மது அப்படின்னு பேர் ஒரு காரணம் எனக்கு தெரியல. தெரியல இல்ல, நான் ஒத்த கேள்வி தானே கேட்டேன். தெரியல. எத்தனை கேள்வி கேட்டேன் நீங்க? உனக்கு தெரியலையே. எனக்கு அதுவும் தெரியாது.
நான் முட்டாப்பட மது என்றால் என்ன தெரியுமா? சொல்லு. தெரியாது. மானகட்ட பையன். மது அப்படின்னா மது சுவர். அது மதில் இருங்க, டாஸ்மாக் கடை சுவரை வச்சு என்னையா மது மது என்றால் மருந்து. சரி, நீ சொல்லு. மது என்றால் மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் போக அடையும், அதுதான் மது. இத்தனை கேள்வி நான் உங்களை கேட்டேன், எத்தனையோ கேள்வி கேட்டேன். சரி, என்ன படிச்சிருக்கீங்க? ஓல்டு மங்கு, இதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, ஏன் வேலை நீ விட்டு அதுல ஓல்டு மங்கு என்றால் மதுவுகளை அருந்திக் கொண்டிருக்கும் போது அந்த குடிப்பழக்கத்தினால் இளமையிலேயே ஓல்டு என்பது வயதாகிவிடும், பார்வை மங்கிவிடும். அதான் ஓல்டு மங்கு. சரி, 18 வயசுல ஆரம்பிச்சு 48 வயசுல ஜோலி முடிந்து விடும். நல்லா பேசுறேன். அந்த அறிவட்டவன 18 படி ஏறணும்னா 40 நாள் என்ன பண்ண ஒரு மண்டலம் அப்படி சொல்லுங்க. வேலை இருந்தா தான் 18 படியை தாண்டி அந்த ஐயப்பனை தரிசிக்க முடியும். அதுதான் 18 48. நீ உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம் சார். நிறைய பேசலாம் ஆசை. மேல 9 பேசிட்டு போ. நான் அப்பா கார்ல அப்பா சாமி சொன்னாங்க. அப்பா என்றால் என்ன தெரியுமா? ஒரு தலைவன். தலைவன் அப்படிங்கிறதுனால ஏன்னா எழுதும் தலைவன் நீங்க தான். இப்ப அப்படிங்கிறதுனால அப்பா கூட நான் கூப்பிடுறேன். சரியா? உங்க பேரு? வீரத்தை அதெல்லாம் ஆரம்பிச்சேன். உன் பேருப்பா? ஆதார் அட்டை பதிகிறீங்களா? ராஜி ஆயிட்டாப்ல, ஏன்டா வம்பு இருக்கிறேன்? எதுக்கு? சரி வா. நான் உங்களுக்கு எப்பவுமே சண்டைக்காரத்தை சண்டையா தான் பார்க்கணும். உனக்கு எனக்கு போட்டி. உனக்கு என்ன தெரியுமா பேசு. போட்டியா? போட்டியா? போட்டி. உனக்கு என்ன தெரியுமா பேசு. குளூரில் நிக்க முடியும்னா சொல்லுவேன். உன் ஜீவனுக்கெல்லாம் போறா போய் அடுப்புல போறா. போட்டியா போட்டியானா அவரே புரிஞ்சு கேட்கறது சொல்ல தெரியல. அப்புறம் என்ன அடுப்பு இருக்கா? சரியா? அண்ணே மசருந்தாப்லண்ணே. அப்படி கேட்கக்கூடாது. என்ன கூந்தலுக்குன்னா இவங்களுக்கு எல்லாம் புரியுமா? சரி, என்ன மாதிரி என்ன அப்படி கேட்கணும். மசூர மட்டும் மிதமா பேசுன எங்க கிட்ட சாமி. யாயா மசூர் அவ்வளவு பெரிய விஷயம். அது மசூர்னா விஷயமாவா? அவ்வளவு பெரிய மசூருக்கு எவ்வளவு பெருமைகள் இருக்கு தெரியுமா? தெரியுமா சாமி? உங்களுக்கு தெரியுமா? என்னையா பெருமை இருக்கு? எவ்வளவு பெருமை? என்ன பெருமை? உசுர கொடுத்த சாமிக்கு மசூர் உசுர் கொடுத்த சாமிக்கு மசூரு ஏன் ஒரு கையை வெட்டி கொடுக்க முடியாது? திருப்பி முளைக்காதுல்ல. ஒரு காலை வெட்டி கொடுக்க முடியாது? திருப்பி தலைக்குமா? அப்புறம் எழுதி கொடுக்குறா. திருப்பி முளைக்க முடியதே. மதுரை வெட்டி வெட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தா அது வாட்டுக்கு முளைச்சுக்கிட்டே இருக்கும்போதே மதுரை வெட்டி கொடுக்குறா. விவரமா இது காலையில் இந்த மதுரைக்கு எவ்வளவு பேர்கள் சொல்லிருக்காங்க. மண்டையில என்னடா எவ்வளவு பேர் இருக்கு மதுரை? என்ன பேரா தெரியல. போட போட சிகைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், கூந்தல்னு கேள்விப்பட்டிருக்கேன், முடின்னு கேள்விப்பட்டிருக்கேன். மண்டையில இருந்தா மண்டை மசூரு. ஒரு அகராதி பையன் வாங்கிட்டேன். அவன்கிட்ட போய் கேள்வி அந்த பேசவே மாட்டானே. சொல்ல விடுறியாடா? எவ்வளவு ஒரு பொறாம. நீ நல்லவர் வாங்கிடுவோங்க. மண்டையில இருந்தா மண்டை மசூரு. இந்த குளிர்ல இந்த சாமிடா. டேய் அடிச்சு கொட்ட அடிச்சாலே சாமி இருக்காது. போங்க 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 மாடை முடிச்சுன்றியா? நீங்க இருந்து போங்க. அந்த குளிர்ல பார்த்து என்ன என் தங்கை வள்ளி. வள்ளியா? என் ஆள் வந்தது. சரி, வள்ளிக்கு உண்மையான பேர் என்ன? கனக வெங்கை பூங்குரத்தி. உண்மையான பேர் என்ன? நீ ரொம்ப இது பண்றாரு. சொல்லுவேன், இந்த ஆளை கிராஸ் பண்ணி விடு. நான் சொல்லிட்டேன். உண்மையான பேரு அபிராமி. தெரியலையே. வேற வேற எங்கேயா? ஓ
பணியில வளர்த்துக்கிட்டு நீ ஏடு விழுந்துக்கிட்டேன்னா யாராவது சாப்பாங்க போய் நீ போய் படுத்துக்கிறேன். அவன் பாட்டா போய் நீரா என்ன பள்ளி திருமணம் வரையும் போக மாட்டாங்க. எங்க பெரியம்மா 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 எப்படி வந்துச்சு? இங்க பெரிய பொண்ணு வாக்கப்படுறதுனால பெரியம்மா கேள்வியே கேட்கலையா? அவர் பேரு வீரத்தவன், அவர் பேரு வீரத்தவன், உங்க பேரு நல்ல பேரா இருக்க மகனே வீரத்தேவா. உங்க பேரு சொல்ல முடியாது. என் பேர் கருப்பட்டி. உங்க அக்கா பேரு? எங்க அக்கா பேர் வெள்ளக்கட்டி. உங்க தங்கச்சி பேரு? அது சீனி. உங்க அம்மா பேரு? சக்கரை. உங்க அப்பா பேரு? பனங்கருப்பட்டி. என்ன பேருக்குள்ள அப்பாங்க? இல்ல இல்ல அவர் லூசு கிடையாது, நம்மள லூசு ஆக்கிட்டு அவரு. சரிங்க கூப்பிடு. யார யாருல கூட்டி கொடுத்து விடு. அதுக்குள்ள ஒரு ஆள் கஸ்டமர் வந்துட்டானே, நம்ம பத்தி ரூம் போட போனோம். போங்க. கொடிக்கொல்லாம் போற வேண்டிய ஆளுக சொந்தக்காரனே, அதுல வந்து இந்த சாமியார் நீ கூட்டி விடுன்னு சொன்னா எனக்குன்னு ஒரு மரியாதை, எனக்குன்னு ஒரு பவர் இருக்கு. டோல்கட்டை யாரும் தாண்ட முடியாது. எவ்வளவு மரியாதை கூட்டி விடுன்னு சொல்றாங்க இந்த சாமி. ஹோட்டலுக்கு வந்தா கொடிக்குளத்து மக்கள் கூட எவ்வளவு நம்மளுக்கு மரியாதை கொடுத்தாங்க. இதை காட்டியும் மரியாதை விடும் டெஃபினெட்லி கூட்டி விட்டா. என்ன சொல்ல நாளைக்கு அசிங்கம் தலாட்ட முடியாதா? இதெல்லாம் நீங்க சம்பாத்தி ஊர் போட்டு சம்பாத்தி எனக்கு கோடி வந்தாங்க. மதுரையில 7 மாடி கட்டடம் கட்டலாம். அண்ணே எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு அண்ணே முதல்ல திருப்பூராவுக்கு வருவாருடா. ஆபீஸ் எங்க ஓட? ஆபீஸ் மதுரையில ஒண்ணு ஒத்தக்கடையில் ஒண்ணு போட்டுக்கிறோம். கணக்குல கொண்டு அலைய விடாம அண்ணே தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு வேலை. நீ டோக்கன் கொடு. டீ வாங்கிட்டு வராது சேர்ந்துக்க. நாங்களே 9 உனக்கு என்ன அது ரெடியா தானே இருக்காங்க. எனக்கு ஒரு நாளும் பிரியாத எப்பிரவி என்று பிரிந்தோமடா குமத்துள்ள தம்பி கால வேட்டைக்கு சென்றிட்டால அதிகமே தம்பி கால வேட்டைக்கு சென்றிட்டால கைகோட்டு செல்வோமடா 2 பேரும் பச்சை வேட்டைக்கு தம்பி பச்சி வேட்டைக்கு சென்றிட்டால 2 பேரும் தானே இப்பிரவி. எந்த ஊரோட அன்னை மடுவுல தம்பி வாய் பட்டி பெரும் முட்டிக்கொள்ள கட்டிக்கொள்ள
புஷ்ப புஷ்ப புஷ்பராஜ் புஷ்ப புஷ்ப புஷ்பராஜ் புஷ்ப புஷ்ப புஷ்பராஜ். மருதமணி புஷ்பாவா என்ன பண்ணிட்டு இருக்க? பின்னாடி கொண்டே என்னன்ற நீ இடம் கொடுக்குற அப்ப பிளாட்டுக்களை மட்டும் தான் செய்வேன். கை வீணா போயிடாம அதே நாக்கை எப்படி சுத்தப்படுத்துவேன் பாரு. நம்ம இடத்துக்கு நாரத மகரிஷி வந்திருக்கா. நாரத மாமாவா? ஆமா, இவ திருந்த மாட்டான். முகரைய பார்த்து பேசு. சாமி கிட்ட நான் காமி அந்தூர் ஒத்துக்கிட்டு இருந்தா தோல் கட்டி ஆடி செல்ல குஞ்சி நான் வருவா. சாமியை எங்க அண்ணன் கூட்டு வர்ற அழகு அந்த பூவை போட்டு என்ன பால் குடிக்கிற புள்ள மாதிரி இருக்கு. பிள்ளைக்கு என்ன பண்ணுது வாங்க எல்லாம் ஏண்டா இன்னும் ஆண்டு உள்ளாவுக்கு பிள்ளைய 4 வருஷம் போட்ட மாதிரி. இவர்தான் சாமியாரா? எனக்கு ஆய் வருது. அஜித்து கண்ணை திறக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி, கண்ணை திறக்கணும் சாமி, பிடிக்கணும் என்ன ஆகுன்னு ஒப்பரை வச்சுக்க எதுக்கு தொலை எந்திரிங்க மாமா, எந்திரிங்க, எந்திரிங்க மாமா, எந்திரிங்க. ஐயோ அது பாவம் பீத்துணி மாதிரி கிடக்காட்டு எந்திரி. கண்ணை திறந்துட்டீங்களா சாமி? நீ பாத்துட்டியா? கண்ணை ஊசி வச்சா இருக்கா? நீங்க செய்யுங்க. பண்பு பாடி நல்லா இருந்துச்சா? அது அவருக்கு தான் தெரியும். நீங்க எவ்வளவு நேரம் பாத்தீங்க? நான் பார்க்கவே கிடையாது. ஓர கண்ணுல. சரி அந்த பொண்ணு உபசரித்து உமக்கு என்ன ஆகாது. ஒரு சிறிய வாழ்க்கை. சீக்கிரம் செய்யுங்க, 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 செய்யுங்க. அத்தமகளே நானா? ஏசப்பிச்சிலே நானா? உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டேன். சரியா சொல்றீங்க. Thank you.
உங்க தொண்டையே இப்படி இருக்கே. அதெல்லாம் எனக்கு கிடையாது. தொண்டை கிடையாது. உன்னை யாரு அங்க போசணும்? நான் இன்னும் அவர்கிட்ட ரேட்டே பேசலையே. நீங்க மட்டும் என்ன காசு கொடுத்தா வரீங்க? அவரும் அந்த மாதிரி. ஏமா லாபிய தலையில வரலாமா? உறவு தடுக்குறா உனக்கு. உண்மைக்கு அண்ணன் ஏய் உள்ளுக்கு ஒரு அண்ணன்மைய அண்ணன்மையப்பா இருந்தாலும் அண்ணன் மகனா அவர் எனக்கு மருமக. அவங்களுக்கு நான் அத்தையும் மருமகனும் செய்யக்கூடாதா? இருந்தாலும் என்ன பண்றது? செய்யணும், ஒழுங்கா செய்யணும் இல்ல. என்ன தங்கச்சியா பார்க்கலாமா? உன் தங்கச்சியா? நீ பாருங்க தங்கச்சி. வாடா, ஒரு நாள் தானே பேச்சுக்க. ஐயோ என்ன ஆடி முழுது மழை அடிக்குதடி. நல்லா இருக்கீங்களா?
என்ன ஆட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கு, என்ன விஷயம்? தங்கச்சி பார்க்க ஒரு சந்தோஷம். என்ன பார்க்கறது இந்த மாதிரியா? இல்ல இதுக்கு முன்னாடி ஆட்டம் அதிகமா இருந்துச்சு. என்ன அந்த பிள்ளை இப்படி போத்திட்டு தெரியாம குழுவுதா? அடக்கம் இருக்குமா? எப்பப்பா அதெல்லாம் இருக்காடி உனக்கு? கட்டிய கணவனை தவிர்த்து அந்நிய ஆடவனை எதிர்பார்க்காத ஒரே பெண் மகள் நான் தான். நல்லா 2 பேரும் என்ன பண்ணீங்க? ஒழுக்கமா இருப்போம். அதுல இந்த பொம்பளை ரொம்ப ஒடுக்கமான பொம்பளை. சும்மா இருங்க, அதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது. தங்கச்சி இருக்கும்போது அப்படியே பேசாத. முகரைய பாரு, முகரைய. ஏம்மா, நல்லா ஏன் இல்லையா? பேசுற? நல்லா இல்லையா? நீ நல்லா இருக்க. அப்ப நான் நல்லா இல்லையாம்மா? 2 பேருமே நல்லா இருக்கீங்க. நல்ல ஜோடி பட்டோம். ஆஹா. கிரிசி வசியக்காரன் போட்டு தூக்கிட்டு போன கதை. நல்ல எவனாவது தூக்குறானே. தங்கச்சி ஆளு நீயே ஆளு சூப்பர். ஏய், எரும மாடு. தங்கச்சி எருமை முகரைய சிகப்பு பாரு. தோலை பாத்திர கூடாதே நீனு. அழைத்ததற்கு காரணம் அம்மா, நம்ம இடத்துக்கு சூப்பர் ஃபிகர் வந்திருக்கு. சூப்பர் பிகர். அதனால பார்த்தா உனக்கு புரியுற மாதிரியா ஏய், உன்னையோட நல்லா செஞ்சாப்லையா? விருந்தாடி வந்தவன் பொண்டாட்டியை கிட்ட கதையா இருக்கு. ஆடி செல்ல கொஞ்சம் அது யாரு? வருவார் பாருங்கப்பா. நான் தான் எங்க அண்ணன் சிங்கக்குட்டி மாதிரி பக்கத்துல நிக்கிறாரு. மத்தவங்க எல்லாம் வர்ணிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன காரணம்னு எனக்கே தெரியல. சரி, ஐயோ அது முடியாது. சூப்பர் ஃபிகர். அவளை